ஓம் விக்னேஸ்வராய நமக. குலதெய்வமான ஸ்ரீ பொன்முத்து கற்பன சுவாமி அங்காள பரமேஸ்வரி பப்பாத்தியம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள். குரோதி வருடம் தை மாதம் 13ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையான இன்று ஜனவரி 26, 2025 பஞ்சாங்கத்தின்படி திதி 8:55 இரவு வரை துவாதசி, பின்னர் திரையதசி, நட்சத்திரம் கேட்டை 8:26 காலை வரை, பிறகு மூல நட்சத்திரம், யோகம் யாகாதம் 3:33 காலை வரை, அதன் பின் ஹர்சனம், கரணம், கௌலவம் 8:49 காலை வரை, பிறகு செய்துளை 8:55 இரவு வரை, பிறகு கரசை, சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம், சமநோக்கு நாள் இன்று தேய்பிறை. அதே மாதிரி இன்னைக்கு மரண யோகம் 8:26 காலை வரை, பிறகு அமிர்த யோகம். நல்ல நேரம் காலை 7:30 மணிலேருந்து 8:30 மணி வரை, மாலை 3 மணிலேருந்து 4:30 மணி வரை, கௌரி நல்ல நேரம் 10:30 மணிலேருந்து 11:30 மணி வரை, மாலை 1:30 மணிலேருந்து 2:30 மணி வரை, ராகு காலம் 4:30 மணிலேருந்து 6 மணி வரை, குளிகை 3 மணிலேருந்து 4:30 மணி வரை, யமகண்டம் 12 மணிலேருந்து 1:30 மணி வரை. இன்றைக்கு நாம் திருவள்ளூர் ஸ்ரீ வீரராக பெருமாள் காலையில் கருட வாகனத்தில், இரவு அனுமந்த வாகனத்தில் பவனி வரக்கூடிய காட்சி. இன்றைக்கி அரசு விடுமுறை வேறு, அது ஒன்று. கரணம் 10:30 மணிலேருந்து 12 மணி வரை, சூரிய உதயம் 6:35க்கு, சந்திராஷ்டமம் ரோகிணி நட்சத்திரத்துக்கு. இன்றைக்கி கிரக நிலவரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, மகரத்தில் சூரியன் புதன், கும்பத்தில் சனி சுக்கிரன், மீனத்தில் ராகு. இன்று அவரவர் என்னென்ன ராசி பலன்களை பார்ப்பதுக்கு முன்னே ஞாயிற்றுக்கிழமையில் என்ன விசேஷம் அப்படின்னு பார்க்கலாம். அதே மாதிரி ஒரு திருத்தலத்தை பார்க்கலாம். பால் வளம் செழிக்க அருளக்கூடிய திருத்தலம் திருவாரூர் பிரம்மநந்தி பகவான் கோயில். பால் அதிகமாக சுரக்கக்கூடிய இடத்துல பால் வளம் செழிக்கக்கூடியதாக அந்த திருத்தலம் அமைந்துள்ளது. இப்போது ஞாயிற்றுக்கிழமைகளில் பார்த்திங்கன்னா பொதுவாகவே அரசாங்க வேலை, அரசு சார்ந்த பணிகள் கிடைக்கிறதுக்கு ஞாயிற்றுக்கிழமையில் விரதம் இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சேம பலனாக கொடுத்துரும், மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். தனுசு ராசிக்காரங்களுக்கு இதெல்லாம் பார்த்திங்கன்னா அரசாங்க வேலை கிடைக்கிறதுக்கு நிறைய பேர் முயற்சி பண்ணுவாங்க. தனுசு ராசிக்காரங்க மட்டும் இல்லை, அனைத்து துறையில் இருக்கக்கூடிய அனைத்து ராசிக்காரங்களும் எல்லாமே அரசாங்க துறையில் ரொம்ப ஈடுபாடோடு இருப்பாங்க. ஏன் தனுசு மீனும் சொல்கிறோம்னா குருவோடைய கரகத்துவமும் இருக்கும் அவங்களுக்கு. ஆனால் மற்ற ராசிக்காரங்களும் அந்த கவர்மெண்ட் ஒஃபீஷியலாக ஆகிறதுக்கு ஞாயிற்றுக்கிழமை தோறும் இந்த ஆதித்ய அந்த இது துதி படிக்கணும். ஆதித்ய துதி படிங்க, சூரிய ஆதித்ய திதி துதி படிச்சுட்டு உங்களுக்கு என்ன மனசில் வேண்டிக்கிட்டிங்களோ அது 48 நாளில் நடக்கும். அது மாதிரி அந்த ஞாயிற்றுக்கிழமை சூரியனை வணங்கி வழிபட கண்டிப்பாக உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் அப்படின்றது கிடைக்கும். சூரியனார் கோயிலுக்கும் செல்லலாம். ரொம்ப 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 நல்ல பலனை அது கண்டிப்பாக கொடுக்க காத்திருக்கு. மேஷ ராசிக்காரங்க நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாள். இன்றைக்கி ஏற்றங்கள் அதிகமாக இருக்கும். இவ்வளோ நாளாக எதிர்பார்த்துட்டு வந்திருந்த ப்ரொமோஷன்ஸ் அதெல்லாம் கிடைக்கும். தொழிலில் முன்னேற்றம் இருக்கும். மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது சாத்தியமாகும். அனைத்து துறையிலுமே அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு நடக்கிறதுக்கு நிறைய சாத்தியக்கூறுகள் உங்களுக்கு அடிப்படை இருக்குது. கடன் வாங்கி வீட்டு மனை வாங்கிறது, பில்டிங் கட்டுறது போன்ற விஷயங்களை இப்போ நடத்துவீங்க. உங்கள் சொல்வாக்கு செல்வாக்கு அப்படிங்கிறது ஏறக்கூடியதாகவும், சமுதாயத்தில் உங்களுக்கான அந்தஸ்து அப்படிங்கிறது ஏறக்கூடியதாகவும், கணவன் மனைவி உறவில் இணக்கமான சூழ்நிலை அப்படிங்கிறது ஏறக்கூடியதாகவும் இருக்கும். மேஷராசிக்காரங்க இன்றைக்கி வழிபாடாக ஞாயிற்றுக்கிழமை ஞாயிறு அப்படிங்கிறதுனால பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு சூரியனாரை வழிபடுறது ரொம்ப வெற்றிகளை அதிகப்படுத்தும். ரிஷபராசிக்காரங்க இன்றைக்கி ரோகிணி நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம்னால கவனமாக இருக்கணும். அவங்க புது முயற்சிகளும் புது வேலைகள் புது விஷயங்கள் அப்படிங்கிறதெல்லாம் எடுத்து பண்ணக்கூடாது, அதை தவிர்க்கணும். அதே மாதிரி வெளியூர் பயணம் வெளிநாடு பயணம் இரவு நேர பயணத்தெல்லாம் தவிர்க்கணும்.
சந்திராஷ்டமனால தேவையில்லாத ஆர்கியூமெண்ட்ஸ் அப்படிங்கிறதுக்கெலாம் போகக்கூடாது. தேவையில்லாத விஷயங்களை பேசுகிறது, தேவையில்லாமல் சண்டை போடுறது, தேவையில்லாத ஏதோ ஒரு விஷயம் மனசுக்கே அது சரியில்லைன்னு படுற விஷயத்த நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கணும் நீங்களாவே. இல்லை அப்படின்னா பெரிய பிரச்சனையில் மாட்டுவீங்க. அதோடைய தாக்கமானது இன்றைக்கி கண்டிப்பாக இருக்கும். சந்திராஷ்டம நாளில் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி பெறுவதற்கு வெள்ளத்தை உண்பதனால் வெற்றிகளை கிடைக்கும். மற்ற ரிஷபராசி நட்சத்திரங்களுக்கு ஒரு மேன்மையான பலனை கொடுக்கும். இக்கடவுளுடைய அருள் எப்போதும் கிடைக்க வேண்டும் என்று நான் வாழ்த்துகின்றேன். நன்றி. மிதுன ராசிக்காரங்க, தன பிராப்தம் உண்டாகும். பொருளாதார ரீதியாக இதுவரைக்கும் இருந்த சிணக்கங்கள்லாம் விலகி பெரிய ஒரு பணப்பொருள் வரும். இன்றைக்கி வீடு தேடி உங்களுக்கு வாய்ப்பு வரும். எல்லாமே உங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட்டாக தான் இன்றைக்கி பாசிட்டிவாக தான் அமையப்போகுது. அதே மாதிரி இவ்வளோ நாளாக உங்களை ஏமாற்றிட்டு இருந்த பணம், கொடுக்காமல் ஏமாற்றிட்டு இருப்பாங்களே, அவங்க எல்லாம் பணத்தை கொடுப்பாங்க. நீங்கள் கேட்டு பார்க்குறதுக்கு முன்னாடியே வரும். அதே மாதிரி கடன் எங்கன்னா லோன் கேட்டுட்டு இருந்தீங்கன்னா அந்த லோன் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பிராப்தமும் உங்களுக்கு கண்டிப்பாக அமையும். மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த நாள் ரொம்ப இனிய நாளாக இருக்கும் அப்படின்னு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு சென்று வழிபட்டு வர நல்ல பலனை ஏற்படுத்திவிடும். கடவுளுடைய அருள் எப்போதும் இருக்க வேண்டும் என்று நான் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. ராசிக்கு பரிசு, வெகுமதி, உங்களுக்கு மதிப்பு, மரியாதை அப்படிங்கிறது கூடக்கூடிய நாளாகும். இன்றைக்கி நிறைய வழியில் பொருளாதாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படக்கூடியதாகவும் மிகப்பெரிய வெற்றி பெறுவதற்குரியதாகவும் மிகுந்த பொருள் செல்வம் சேர்க்கக்கூடியதாகவும் கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி மக்கள் மத்தியில் உங்களுக்கு பெயர் அப்படிங்கிறது அதிகரிக்கக்கூடியதாகவும் மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது சாத்தியமடையக்கூடியதாகவும் கண்டிப்பாக உண்டு. வெற்றி பெறுவதற்கு உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு சென்று வழிபட பெரிய வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு நல்ல பிராப்தம் அப்படிங்கிறது கண்டிப்பாக அமையும். அந்த கடகராசிக்காரங்க பொதுவாகவே இந்த அஷ்டம சனி காலங்களில் அவதி விடுறது இன்னும் சிறிது காலம் இருக்குது. அந்த சிறிது காலத்தை ஓட்டின பிறகு உங்களுக்கு நல்ல வெளிச்சம் அப்படிங்கிறது ஏற்படும். இப்போது இன்றைக்கி தசா புத்திகளை பொறுத்து இந்த செவ்வாய் திசையெல்லாம் இருந்துச்சுன்னா ஒரு சில ஆப்ரேஷன்ஸ் பிரச்சனைகள், ராகு திசை இருந்தால் ஒரு ஃபுட் பாய்சன்லாம் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. கடவுளுடைய அருள் எப்போதும் இருக்க வேண்டும் என்று நான் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. சிம்மராசிக்காரங்க, உதவிகள் அதிக அளவு கிடைக்கும். எங்கெங்கே உதவிகளை பெறுவீங்க. பெரியவர்களோட உதவி, அரசியல்வாதிங்க உங்களுடைய சொல்லுக்கும் செல்வாக்கு ஏறக்கூடியதாகவும் மிகப்பெரிய வெற்றி பெறுவதற்குரியதாகவும் கண்டிப்பாக உருவாகும். ராசிக்காரங்களுக்கு அந்த உதவி அப்படிங்கிறது அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் இன்னைக்கு இருக்கும். மிகப்பெரிய ஒரு வெற்றி அப்படிங்கிறது ஏற்படும். உத்தியோகத்தில், தொழிலில் நல்ல ஏற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கும். பழைய நண்பர்கள் சந்திக்கக்கூடிய யோக பிராப்தம் அப்படிங்கிறது ஏற்படும். இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் வெற்றிகளை காண்பதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு சென்று வழிபடுறது மிகப்பெரிய வெற்றியை சாத்தியமாக்கும். சிவாலயங்களுக்கு சென்று நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் சூரிய பகவானை வழிபட்டு வர 2 நெய் தீபம் ஏற்றிட்டு வாங்க. ரொம்ப நல்ல பலன்களை அதை ஏற்படுத்திவிடும். உதவிகள் பலவாறு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஆண்டவனுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. கன்னிராசிக்காரங்க, போட்டி பொறாமை அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கும். இன்னைக்கு மிகப்பெரிய வெற்றி காண்பதற்கு சில அறிகுறிகளால் சில பிரச்சனைகள் உங்களுக்கு நிவர்த்தி அடையக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கி எல்லா ப்ராப்ளமும் சால்வ் பண்ண போகிறீங்க. கன்னிராசிக்காரங்களுக்கு போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறக்கூடியதாகவும் இருக்கும். இன்றைக்கி யோசிக்காமல் செய்கிற சில விஷயங்கள்னால சில சஞ்சலங்கள் ஏற்படும். அதனால் பார்த்து செய்யுங்க. எந்த ஒரு வேலையும் ஆர்கியூமெண்ட் பண்ணாதீங்க. யார்கிட்டையும் ஃபைட் அப்படின்றத வச்சுக்காதீங்க. அதே மாதிரி மேலதிகாரிகளோட ஒரு சில டிப்ரெஷனான ஒரு போக்கு அப்படின்றது கொடுக்கும். அதெல்லாம் பொறுமை நிதானத்துடன் கவனமாக இருக்க வேண்டும். இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி வழிபாடாக ஞாயிற்றுக்கிழமைகளில் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு சென்று வழிபட ரொம்ப யோக பிராப்தம் அப்படிங்கிறது ஏற்படும். கடவுளுடைய அருள் எப்போதும் இருக்க வேண்டும் என்று நான் வாழ்த்துகின்றேன். துலாம் ராசிக்காரங்க, தெளிவு பிறக்கும். இன்றைக்கி எல்லா விஷயத்துக்கும் உங்களுக்கு ரொம்ப கிளியரன்ஸ் கிடைக்கும். கிளியராக ஒரு விஷயத்த நீங்கள் பண்ணுவீங்க. ஏகப்பட்ட பிரச்சனையிலேருந்து இப்போ மீண்டு வரக்கூடிய இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு இப்போது நல்ல வெளிச்ச நிலை அப்படிங்கிறது ஏற்படும். உத்தியோகத்தில் ஒரு சில மாற்றத்தை எதிர்பார்ப்பீங்க. இந்த மாற்றம் அப்போது கிடைக்கும். உங்களுக்கு சில விஷயங்களை ஏமாற்றம், காதல் விவகாரங்களை ஏமாற்றம் அப்படிங்கிறது ஏற்படும். அதெல்லாம் நீங்கள் தெளிவாக யோசிச்சுக்கோங்க. துலாம் ராசிக்காரங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய சில வீட்டில் இருக்கக்கூடியவங்கக்கிட்ட
இன்றைக்கி கொஞ்சம் தகராறு வரக்கூடியதாக இருக்கிறதுனால தேவையில்லாத பேசுகிறது அப்படிங்கிறது தவிர்த்துருங்க. அதிக முயற்சியின் பேரில் ஒரு சில முன்னேற்றகரமான விஷயங்களை துலாம் ராசிக்காரங்க எடுத்து செய்வீங்க. நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் இருக்கக்கூடிய நல்ல நாள். துலாம் ராசிக்காரங்களுக்கு வெற்றி பெறுவதற்கு மகாலட்சுமி வழிபாடு பண்ணிக்கோங்க. சிவாலயங்களுக்கு சென்று வழிபடும் போது உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறுவதற்குரிய வழிவகை அது செய்யும். கடவுளுடைய அருள் எப்போதும் இருக்க வேண்டும் என்று நான் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. விருச்சிக ராசிக்காரங்க முயற்சி திருவினையாக்குங்கிற மாதிரி உங்கள் முயற்சிகள் எல்லாம் இப்போது முயற்சிகளை எல்லாம் திருவினையாக்கும். ஏகப்பட்ட உடல்நிலையில் ஒரு சோர்வு, மனநிலையில் உள்ள சோர்வு அப்படிங்கிறதெல்லாம் அந்த மாற்றங்களை கொடுக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா அதில் பிரச்சனைகள் எல்லாம் அனுபவித்து தனுசு ராசிக்காரங்க ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ்லேருந்து இப்போ வெளியே வருவீங்க. யோக திசையாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு நல்லது நடக்கும். அவயோக திசையாக இருந்துச்சுன்னா சிறு சிறு உபாதைகள் பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஏற்படுத்திவிடும். அதை நீங்கள் செக் பண்ணிக்கணும் உங்கள் ஜாதகத்தை. தனுசு ராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே இந்த 7.5 சனி காலம் முடிஞ்சதுலேருந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வரீங்க. சில பேர் மீளாமல் இருந்தீங்கன்னா அவயோக திசையாக இருக்குதுன்னு அர்த்தம். யோக திசையாக இருக்கிறவங்களுக்கு நன்மையே நடக்கும். தனுசு ராசிக்காரங்களுக்கு கடவுளுடைய அருள் எப்போதும் இருக்க வேண்டும் என்று நான் வாழ்த்துகின்றேன். மகர ராசிக்காரங்க மகிழ்ச்சியில் திளைப்பீங்க. நல்ல குடும்ப வருமானம் அதிகரிக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். உங்களுடைய உறவினருடைய வருகை அப்படிங்கிறது மகிழ்ச்சியை கொடுக்கும். பழைய நண்பருடைய நட்பு அப்படிங்கிறது இன்றைக்கி ஒரு சில உற்சாகத்தை கொடுக்கும். மாற்றங்களை ஏற்றத்தையும் நோக்கி மகர ராசிக்காரங்க கண்டிப்பாக இன்றைக்கி இருப்பீங்க. உங்கள் தொழில் பல மடங்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இப்போ இருக்கும். சில பேர் ஸ்டார்ட் அப் பண்ணியிருக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் யோசித்து சிறு சிறு முதலீடுகள் போடுங்க. இல்லை முதலீடு போடாமலே எப்படியே ஜெயிக்க வேண்டிய சூழ்நிலை ஏதாவது இருந்ததுன்னா அதையும் ட்ரை பண்ணுங்கள். மகர ராசிக்காரங்க பக்கத்தில் இருக்க சிவாலயத்தை வழிபட்டால் மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது சாத்தியமாகும். கடவுளுடைய அருள் எப்போது இருக்க வேண்டும் என்று நான் வாழ்த்துகின்றேன். நன்றி. கும்பராசிக்காரங்க பாராட்டு மலையில் நினைவீங்க. நிறைய ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கும். ரொம்ப தெம்பு தைரியம் அப்படிங்கிறது ஏற்படும். கும்பராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி அனைத்து துறையிலும் இருக்கிறவங்களுக்கும் வெற்றி பெறக்கூடிய ஒரு அசாத்தியமான துணிச்சலை பயன்படுத்தி வெற்றி பெறக்கூடிய மிக முக்கியமான நாள், அற்புதமான நாள் சொல்லலாம். கடவுளுடைய அருள் எப்போதும் இருக்க வேண்டும் என்று உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. மீன ராசிக்காரங்க ஆதாயம் அதிகரிக்கும். உங்கள் லாபங்கள் அதிகரிக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். மீன ராசிக்காரங்க சோர்வடையாதீங்க. நிறைய விஷயங்கள் உங்களுக்கு மாற்றங்களே ஏற்றங்களே தரக்கூடியதாக இருக்கும். எக்ஸாம்பிள், நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ஏற்றங்களை கொடுத்தாலும் மீனராசிக்காரங்களுக்கு முழு முயற்சியுடன் செயல்பட வெற்றிகள் உங்களை வசமாக்கும். மீனராசிக்காரங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் கிடைக்க பக்கத்தில் இருக்கக்கூடிய சூரியனார் கோயிலுக்கு செல்வது, இல்லை சூரியனார் இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு சென்று வழிபடுறது நல்ல மாற்றங்களை ஏற்றங்களை கொடுக்கும். கடவுளுடைய அருள் எப்போதும் இருக்க வேண்டும் என்று நான் வாழ்த்துகின்றேன். நன்றி. அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியங்களும் மன நிம்மதியும் ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டும் என்று என் பெருமான் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன். வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம்.